ராஜா நான் சொல்கிறேன், நீலாம் நாங்கள்லாம் திண்ணையை பிடிச்சி நடக்கும் பொழுது எங்களுடைய சுண்டுவரில் பிடிச்சி நடந்து நீ போய் கண்ணம்மாப்பேட்டையில் சுடுகாட்டு இருக்குல்ல, அங்கே ஒரு 60 அடி ஆழத்துக்கு நோண்டு, ஒரு 10 எலும்பு கூடு கிடைக்கும். பூரா உன் தாத்தன், உன் பாட்டன், முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்கள் தான். அவன் எல்லாம் எழுப்பிய கேள்வியை தான் நீ இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. மெட்ராஸ் படத்தில் வர்றது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு செவுரு. நீ போனீனாக்கா முடிவு உனக்கு தான். பல உயிர்களை பார்த்த, பல உயிர்களை பழிவாங்கிய செவுரு அது. இந்த மக்களுக்கு எதிராக பேசுற ஒவ்வொருத்தனையும் காவு வாங்கின செவுரு அது. நீ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானி வந்துகிட்டு திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் எங்களை குடிக்க வைத்தது, திராவிடம் எங்களை படிக்க வைத்ததா. நான் உதாரணம் சொல்றேன், என்ன படிக்க வச்சது திராவிடம். அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் பிறந்தாரு. அம்பேத்கர் அவ்வளவு படிச்சிருக்காரு. அம்பேத்கரை படிக்க வச்சதும் திராவிடம்னு சொல்லுவீங்களா நீங்க? அம்பேத்கரையும் என்ன திராவிடமா படிக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது திராவிடம் படிக்க வச்சுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ள நான் போகல. ஆனா அம்பேத்கர் படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மக்களை பார்த்து என்னை படிக்க வைத்தது திராவிடம் அல்ல அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? அல்லது திராவிடத்தால் ஒழிந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என் உறவுகளே அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு அவர் லிஸ்ட் போடுறோம் பாருங்க. அவர் மொத்தமா என்ன படிச்சிருக்காருன்னா BA, MA, MSc, PhD, DSc, LLD, DLit, அப்புறம் பேச்சலர் இன் லா. ஸோ இவர் படித்ததை மொத்தமாக நம்மளால் மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். இவ்வளவு படிப்புகளை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்தார். அம்பேத்கரை திராவிடம் தான் படிக்க வச்சுச்சா அப்படின்னு கேட்கிறவங்க கிட்ட நாம திருப்பி கேட்க வேண்டியது, சரிடா திராவிடம் படிக்க வைக்கலன்னு வச்சுப்போம், அம்பேத்கரை படிக்க கூடாதுன்னு ஒரு கும்பல் சொல்லுச்சுல்ல. அம்பேத்கர் பள்ளிகளுக்கு இப்போ செல்லும் பொழுது ஒரு கோணி சாக்கா அவர் கையிலே எடுத்துட்டு போய் ஓரமா போட்டு தனியாக தான் நீ உட்காரணும் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான்ல. அம்பேத்கர் இவ்வளவு படிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகும் பொழுது அங்க உள்ள பொது தொட்டில தண்ணி எடுக்க கூடாது, நீ தண்ணி எடுத்தினா உன்னுடைய கை அந்த தண்ணியில படும் பொழுது தீட்டாகும் என்று சொல்லி தாகத்துக்காக தண்ணீர் குடிக்க சென்றாங்க. அம்பேத்கரை தடுத்த அவன் யாருன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. தடுத்தது என்ன? திராவிடமா தடுத்தது? அதனால அம்பேத்கர் அவர்கள் தண்ணி குடிக்க கூடாது தீட்டுன்னு சொன்னது திராவிடமா? யாரு சொன்னது? அதை சொல்லணும் நீ. அப்ப ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானவர்கள் யாரு? அதை அடையாளம் காண்றதை விட்டுட்டு பெரியாரை விட அம்பேத்கர் அறிவாளி, பெரியாரை விட அம்பேத்கரை விட என்ன பெரியார் அறிவாளியா, அம்பேத்கரை விட பெரியார் என்ன புத்திசாலியா அப்படின்னு ஒரே பாதையில் பயணித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் எதிரெதிரே நிறுத்துகிற ஒரு மடத்தனத்தை, ஒரு தற்குறித்தனத்தை சில கும்பல்கள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அம்பேத்கருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம்னு வச்சுங்க. அடுத்தது எங்க தெரியுமா போவான்? கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே போவான். திருவள்ளுவரை யார் படிக்க வச்சுச்சு? அதாவது இங்க மகாராஷ்டிரா, சரி இங்க இருந்து பிளைட் இருந்து பிடிச்சு போயிட்டு நம்ம ஆளுங்க ஏதாவது பண்ணிருப்பானுங்க. திருவள்ளுவர் எங்கிட்டு பிறந்தாரு நமக்கே தெரியாது. பல வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர்னு வச்சுங்க, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர். திருவள்ளுவர் படிச்சிருக்காரு, உலக பொதுமறை திருக்குறளை கொடுத்திருக்காரு. அப்ப எவ்வளவு அறிவு இருந்திருக்கு அவருக்கு. அப்ப என்ன திராவிடம் இருந்துச்சா? அப்ப கலைஞர் இருந்தாரா? அப்ப அண்ணா இருந்தாரா? அப்பொழுது தந்தை பெரியார் இருந்தாரா? அவரை யாருங்க படிக்க வச்சுச்சு? சரி, திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வைக்கல. ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? மேடையில பெரியவங்க அமர்ந்திருக்காங்க, யாராவது பத்தி ஒரு ஆபாசமா இந்த வீட்டுக்கு போறாரு அந்த வீட்டுக்கு போறாரு அப்படின்னு நிறைய ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காங்கல்ல. கேட்டாங்க சட்டை கழட்டி வச்சுட்டு வாம்பாங்க. அதான் நான் கேட்டேன், என்ன அயன் பண்ணி தர போறேன்னு கேட்டேன். அயன் பண்ணி தரனா சொல்லி வீட்டுல நிறைய சட்டை இருக்கு கொடுத்துடுறேன். சும்மா சட்டை கழட்டி வச்சுட்டு வா, சட்டை கழட்டி வச்சுட்டு வானாக்கா. சரி, சட்டை கழிச்சு எங்க அண்ணா கோவை ராமகிருஷ்ணன் வந்தாரு. என்ன பண்ணி அவர் என்ன நினைச்சிட்டாங்க, நல்லா அப்படி தலை வலிச்சு சீவிருக்காப்புல, சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்காப்புல, ஆளு கொஞ்சம் வயசானவரா இருக்காப்புல, ஈஸியா தட்டிடலாம் ஒரு மாதிரி இருக்காப்புல நினைச்சிட்டு இருக்காரு. நீ பேசிட்டு இருக்க பாரு, புலின்னு பேசிட்டு இருக்கு பாரு, அந்த புலிக்கு ஆயுதம் சப்ளையர் அவரு தான். அது தெரியுமா உனக்கு? யாருக்கிட்ட போய் வேலையை ஆச்சுக்கிட்டு இருக்கு சின்ன பசங்க. சரி, மன்னித்து விட்டு விடுவோம். இந்த மரியாதையை செய்யும் பொழுது எடுத்த போட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை எனக்கு போட்டோகிராஃபர் யாரும் அனுப்ப வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக சாயங்காலம் 6 மணிக்கு வீடியோவில் எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. பாருங்கள், இவன் தான் நடுநிலையாளரா, பாருங்க திமுக துண்டை போட்டு நிற்கிறான், தெரியுதா, இப்போ புரியுதா அப்படின்னு 6 மணிக்கு ஃபோட்டோ எனக்கு அங்கே வந்துடும். நீங்கள் யார் அனுப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். வாழ்த்துகளுக்கு இக்கு வருமா வராதான்னு தெரியாத ஒரு தற்குறி முண்டணி அப்படின்னு இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்பது ஒரு மரபு. அதனால் அந்த மரபை கடைபிடிக்கக்கூடிய நாகரிகமான மனிதர்கள் நாம் என்பதனால் அந்த நாகரிகத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அண்ணன் சிற்றரசு அவர்கள் சொன்னது மாதிரி அதற்கு வேற ஒரு மேடை இருக்குது, அங்கே நாம் அந்த வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வாழ்த்துகள் அப்படின்னு சொல்கிறதுல இக்கு வருமா வராதா அப்படிங்கிறதுல ஒரு தமிழ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது. மேடையில் தமிழ் பேசலாம் இல்லையா, தமிழுக்கான மேடை தான். அதனால் வாழ்த்துகள் நீங்கள் எப்போ எழுதும் பொழுதுமே இக்கு போடக்கூடாது. இக்கு போட்டாக்கா அது கிக்கு வந்துடும் அப்படின்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தனக்கே உண்டான அந்த நகைச்சுவை பாணியில் ஒரு தற்குறிப்பை கேட்கும் பொழுது அவருக்கு புரிய வச்சிருக்காரு, இக்கு வரக்கூடாதுப்பா, இக்கு போட்டாக்கா கிக்கு ஆகிடும்னா குடிக்கிற கல் ஆகிடும் இக்கு போட்டாக்கா. அதையே தான் சொல்லியிருக்காரு, அங்கே பார்த்து சொல்லியிருக்காரு. அதனால் இனிமேல் யார் வாழ்த்துகள் அப்படின்னு எழுதினாலுமே இக்கு போடாதீங்க. வாழ்த்துக்கள் கிடையாது, இக்கு வராது, வாழ்த்துகள்.
இந்த வாழ்த்துக்களை நம்ம எப்போ எழுதினாலுமே கலைஞர் அவருடைய நினைவு தான் எனக்கு வரும். நிறைய பேர் பேசும்போது சிற்றரசனும் சொன்னாங்க, அதற்கு முன்னாடி பேசின லெனின் அண்ணனும் சொன்னாங்க. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா, திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் மேடை அல்ல, நான் அரசியல்லாம் பேச வரல, நான் வரலாறுகளை தான் பேச வந்திருக்கேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசுவது என்பது கூடாது இந்த அரங்கத்தில். அதனால் நாயை, சூரியனை பார்த்து நாயை குறைத்தால் நாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அது அப்படி குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது உண்மை தான், அதில் நமக்கு யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்காது. ஆனால் சில மனநலம் பாதிக்கப்பட்ட நாய் குலைச்சதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறது? நான் நாயை சொன்னேன், அதை என்ன பண்ணணும்னா ஒரு மனநல காப்பகத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துடணும். இல்லைனாக்கா போகிற வர எல்லாரையும் குலைச்சி வைக்கிறது இல்லாமல் கடிச்சு வைக்காத முயற்சி பண்ணுதுனாக்கா நம்மளை மாதிரி எல்லாரும் மனிதநேயத்தோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு கருணையோடு அணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சில நேரம் அப்புறம் சப்பக்கல் எடுத்து அவருடைய சப்பையை கலட்டுகிற வேலையை செய்து விட்டார்கள் என்றால் அதற்கு முன்னாடி அந்த நாய் யாரிடமும் அடி வாங்காமல் பத்திரமா கொண்டு போய் மனநல காப்பகத்தில் சேர்க்குமாறு, இல்லை எங்கேயாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அல்ல, சிற்றரசன் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த சிறுகதை தொகுப்பில் கதாபாத்திரங்கள் பேர் சொன்னாங்க, எழிலரசி, கனிமொழி, இப்படி கதாபாத்திரங்கள் பேர். அது தன்னுடைய குடும்பத்திலும் பல நபர்களுக்கு அந்த பெயர் இருப்பதனால ஈஸியாக நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, தொடர்பு படுத்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரில் இருக்கிற அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான அரசியல். இது வெறுமனே கலைஞர் அவர்கள் ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழிலரசி என்றோ, கனிமொழி என்றோ, திராவிட செல்வன் என்றோ, திராவிட மணி என்றோ, திராவிட மணி என்றோ, அல்லது ஐயாச்சாமி என்றோ, அல்லது சாமியப்பன் என்றோ இந்த பெயர்களை வெறுமனே கலைஞர் வைக்கவில்லை. திராவிட இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பு, திராவிடர் இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டனுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா வைக்கணும்? சட்டமாகவே இருந்துச்சு இங்கே. அது மண்ணாங்கட்டி அப்படின்னு வைக்கணும், பாவாடை அப்படின்னு வைக்கணும், கூளை அப்படின்னு பேர் வைக்கணும். இதுதான் முன்னாடி பெயர்களாக இருந்தது. அப்புறம் திராவிடர் இயக்கம் வந்ததுக்கு அப்புறம், சுயமரியாதை இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெயர்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. பெயர்களிலே சுயமரியாதை இல்லாத பெயர்களாக, ஒரு அடிமைத்தனம் மிக்க பெயர்களாக இங்கே உள்ள நம் முன்னோர்களுக்கு சூட்ட வேண்டும் என்று ஒரு கும்பல் சட்டமாக எழுதி இங்கே வச்சிருந்துச்சு. இதை உடைச்சு தான் தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணா அவர்களும், தலைவர் கலைஞர் அவர்களும் அது ஸ்பாட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி களத்தில் அந்த பெயர்கள் குழந்தைகளுக்கு வைப்பதற்கு முன்பு அவங்க சிறுகதை எழுதுறது, எழுத்துத்துறையில் எங்கெங்கெல்லாம் எழுதுகிறாங்களோ அங்கெங்கெல்லாம் கதாபாத்திரங்களுக்கு இந்த பேரை வைக்கிறது. எழிலரசி, கனிமொழி, திராவிட மணி, திராவிட செல்வன், ஐயாச்சாமி. யோசிச்சு பாருங்க, ஐயாச்சாமிங்கிற பேரை யோசிச்சு பாருங்க, அது என்ன ஐடியாவில் அந்த பேரை வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் இங்கே வருவதற்கு முன்பு நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கும்பலை பார்த்து ஐயா, சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இதை மாற்றணுங்கிறதுக்காக என்ன திங்க் பண்ணி வைக்கிறாங்கனாக்கா, நீ இனிமே யாரையும் ஐயா சாமி என்று கெஞ்ச வேண்டாம், உன்னை பார்த்து இனிமே ஐயா சாமி என்று ஒவ்வொருத்தனும் சொல்லுவாண்டா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்ட பேர் தான் ஐயாச்சாமி, சாமியப்ப. நீ என்ன, நான் என்ன உன்னை சாமி சாமின்னு கூப்பிடுறது, நீ இனிமே என்னை சாமியப்பன்னு கூப்பிடுறா அப்படின்னு சாமியப்பன்கிற பேர். இந்த பெயர்களில் உள்ள ஒரு சீர்திருத்தம் இருக்குல்ல, இது திராவிட இயக்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சீர்திருத்தம். இது ஏதோ களத்தில் மட்டும் வைப்பதில்லை, மக்களுடைய மனநிலையும் மாற்றணும் இல்லை. அதனால் அவங்க எங்கெங்கெல்லாம் துறை சார்ந்து செயல்படுகிறார்களோ, எழுத்துத்துறை அப்படின்னா எழுத்தில் ஒரு சிறுகதை எழுதும் பொழுது, நாவல் எழுதும் பொழுது, ஒரு கதை எழுதும் பொழுது இந்த கதாபாத்திரங்களுக்கு இந்த பெயரை சுட்டுவது. ஒரு திரைப்படம் எழுதுறாங்க, ஒரு கதை வசனம் எழுதுறாரு கலைஞர், ஏன் பராசக்தி எடுத்துக்குங்க. அண்ணன் சொன்னார்ல, கனிமொழி ஒரு கதையில் கனிமொழின்னு ஒரு கதாபாத்திரம், கனிமொழின்னு போட்டு கீழே சுயமரியாதை உள்ள பெண் அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னு இருக்கு இல்லைங்களா. அது வெறுமனே இதில் உள்ள சிறுகதையில் மட்டும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. பராசக்தி படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பராசக்தி படத்தில் ஒரு பெண் கதாபாத்திரம் வரும், ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருப்பார். ஒரு திராவிடர் இயக்க பின்புலம் உள்ள பெண்ணாக, அந்த குடும்பமே திராவிடர் இயக்க பின்புலம் உள்ள குடும்பமாக காமிச்சிருப்பார். அதில் அந்த பெண்ணை ஒரு சுயமரியாதை உள்ள பெண்ணாக, தலை நிமிர்ந்து ஆண்களை கேள்வி எழுப்பக்கூடிய, சாட்டையால் சுரட்டக்கூடிய ஒரு பெண்ணாக அதில் வடிவமைச்சிருப்பார். அப்போ எங்கெங்கெல்லாம் அந்த கேப் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் ஒரு கும்பலுக்கு ஆப்பை வச்சு சொருகிக்கிட்டே போனவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இதில் சில பேர் சில நாட்களாக, சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக ஒரு கும்பல், ஒரு குறிப்பிட்ட கும்பல் என்ன பேச ஆரம்பிச்சிருக்குன்னா, திராவிடம் தான் எங்களை படிக்க வச்சுதா
திராவிடம் எங்களை குடிக்க வைத்தது, திராவிடம் எங்களை படிக்க வைக்கவில்லை அப்படின்னு ஒரு நேரேஷன். இது ஏதோ ஒரு சில நபர்கள் கொஞ்சம் மாதத்துக்கு முன்பு தானா அப்படின்னாக்கா இல்லை. இது நான் திராவிடர் இயக்க வரலாறு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்பது மரபு இல்லைன்னா அது நம்ம பேச போகிறோம். யூடியூப் ஒருபோதும் அதை செய்வதில்லை. அதனால் இதுக்கு முன்னாடி ராஜா நான் சொல்கிறேன், நீலாம் நாங்கள்லாம் திண்ணையை பிடிச்சி நடக்கும் பொழுது எங்களுடைய சுண்டு வரலை பிடிச்சி நடந்து நீ போய் கண்ணம்மாப்பேட்டையில் சுடுகாட்டு இருக்குல்ல, அங்கே ஒரு 60 அடி ஆழத்துக்கு நோண்டு, ஒரு 10 எலும்பு கூடு கிடைக்கும். பூரா உன் தாத்தன், உன் பாட்டன், முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்கள் தான். அவன் எல்லாம் எழுப்பிய கேள்வியை தான் நீ இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. மெட்ராஸ் படத்தில் வர்றது மாதிரி திராவிடம்ங்கிறது ஒரு செவுரு. நீ போனீனாக்கா முடிவு உனக்கு தான். பல உயிர்களை பார்த்த, பல உயிர்களை பழிவாங்கிய செவுரு அது. இந்த மக்களுக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொருத்தனையும் காவு வாங்கின செவுரு அது. நீ நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானி வந்துக்கிட்டு திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் எங்களை குடிக்க வைத்தது, திராவிடம் எங்களை படிக்க வைத்ததா? நான் உதாரணம் சொல்கிறேன். என்னை படிக்க வச்சது திராவிடம், நம்மை படிக்க வைத்தது திராவிடம். இதை நான் நம்புகிறேன். ஏன்னா என் பேர் உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. என் பேர் மைனர். எங்கள் அப்பா பேர் வீரமணி, எங்கள் தாத்தா பேர் வைரக்கண்ணு, எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் கோவாலு. இந்த கோவால் இருக்கார்ல எங்கள் தாத்தாவுடைய அப்பா, அந்த ஆள் ஒரு கைநாட்டு. கோவாலுக்கு பிறந்த வைரக்கண்ணு இருக்கார்ல, அவர் இந்த பத்திரங்களெல்லாம் பார்க்கும்பொழுது கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ அவருடைய கையெழுத்து எப்படி இருக்குன்னா, சைதாப்பேட்டில் ஆரம்பித்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் அப்படியே கையெழுத்து போகும். அப்புறம் அந்த கையெழுத்துங்கிறது அவருடைய பெயர் தான், அவர் கையெழுத்தாக போட்டிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இசிஜி ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த கையெழுத்து இருக்கும். அப்புறம் வைரக்கண்ணு பையன் வீரமணி இருக்கார்ல, அவர் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தார். அப்புறம் அதை வச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போனார். அவர் தெளிவாக கையெழுத்து போடுவார். அவர் நீட்டாக அவருடைய கையெழுத்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீரமணியோட பையன் மைனர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் 2009 இன்ஜினியரிங் முடிக்கிறான், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிக்கிறான். இப்போ கோவாலு பேருக்கு பின்னாடி பிஏஓ பிகாமோ எதுவுமே வரல. கோவாலு பையன் வைரக்கண்ணு இருக்கான்ல, அவனுக்கு பின்னாடியும் பிஏ பிகாம் எதுவுமே வரல. வைரக்கண்ணு வீரமணிக்கு பின்னாடியும் பிஏ பிகாம் பிஎஸ்சி எதுவுமே வரல. அப்போ வீரமணி பையன் மைனருக்கு பின்னாடி தான் பிடெக் என்கிற அந்த 4 வார்த்தை, அந்த 5 வார்த்தை வந்து சேர்ந்தது. அப்போ நம்ம தோழர்கள்லாம், நம்ம தலைவர்கள்லாம் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 2000 வருடமாக நம்மை அடக்கி ஆண்ட, 2000 வருடமாக நம்மளை அடிமை சங்கிலி வைத்திருந்த அந்த அடிமை சங்கிலியை உடைத்தறிந்தார் பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டு, வழக்கமாக பேசுகிற பேச்சு, அப்படி அர்த்தம் கிடையாது. என்னுடைய பரம்பரையில், என்னுடைய வரலாறுல, என்னுடைய குடும்பத்தில் என் பேருக்கு பின்னாடி ஒரு ஒரு டிகிரி வந்து சேர்றதுக்கு 2009 வருடங்கள் ஆச்சு. 2009 வருடங்கள் ஆச்சு ஒரு குடும்பத்தில் ஒருத்தவனுக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வந்து சேர்றதுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதே மாதிரி பல குடும்பங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறத அடிச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ திராவிடம் தான் படிக்க வச்சுச்சா? எஸ், திராவிடம் தான் என்னை படிக்க வைத்து. சரிங்க, அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் பிறந்தார். அம்பேத்கர் அவ்வளோ படிச்சிருக்காரு. அம்பேத்கரை படிக்க வச்சதும் திராவிடம்னு சொல்லுவீங்களே நீங்கள். இப்போ அம்பேத்கரையும் என்ன திராவிடமாக படிக்க வச்சுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது திராவிடம் படிக்க வச்சுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குள்ளே நான் போகலை. ஆனால் அம்பேத்கர் படிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த மக்களை பார்த்து என்னை படிக்க வைத்தது திராவிடம் அல்ல அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா? அல்லது திராவிடத்தால் ஒழிந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என் உறவுகளே அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்காரா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு அவர் லிஸ்ட்டு போடுறோம் பாருங்க. அவர் மொத்தமாக என்ன படிச்சிருக்காருன்னா, பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி, டிஎஸ்சி, எல்எல்டி, டிலிட், அப்புறம் பேரிஸ்டர் இன் லா. ஸோ இவர் படித்ததை மொத்தமாக நம்மளால் மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். இவ்வளவு படிப்புகளை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்தார். அம்பேத்கரை திராவிடம் தான் படிக்க வச்சுச்சா அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட நாம் திருப்பி கேட்க வேண்டியது, சரிடா திராவிடம் படிக்க வைக்கலன்னு வச்சுப்போம், அம்பேத்கரை படிக்கக்கூடாதுன்னு ஒரு கும்பல் சொல்லுச்சுல்ல. அம்பேத்கர் பள்ளிகளுக்கு இப்போ செல்லும் பொழுது ஒரு கோணி சாக்கா அவர் கையிலே எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டு தனியாக தான் நீ உட்காரணும் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான்ல. அம்பேத்கர் இவ்வளவு படித்ததுக்கப்புறம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகும் பொழுது அங்கே உள்ள பொது தொட்டியில் தண்ணி எடுக்கக்கூடாது,
நீ தண்ணி எடுத்தினா உன்னுடைய கை அந்த தண்ணியில் படும் பொழுது தீட்டாகும் என்று சொல்லி தாகத்துக்காக தண்ணீர் குடிக்க சென்றாங்க. அம்பேத்கரை தடுத்த அவன் யாருன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. தடுத்தது என்ன? திராவிடமா தடுத்தது? அதனால் அம்பேத்கர் அவர்கள் தண்ணி குடிக்கக்கூடாது தீட்டுன்னு சொன்னது திராவிடமா? யார் சொன்னது? அதை சொல்லணும் நீ. அப்போ ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானவர்கள் யாரு? அதை அடையாளம் காண்றதை விட்டுட்டு பெரியாரை விட அம்பேத்கர் அறிவாளி, பெரியாரை விட அம்பேத்கரை விட என்ன பெரியார் அறிவாளியா, அம்பேத்கரை விட பெரியார் என்ன புத்திசாலியா அப்படின்னு ஒரே பாதையில் பயணித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் எதிரெதிரே நிறுத்துகிற ஒரு மடத்தனத்தை, ஒரு தற்குறித்தனத்தை சில கும்பல்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, அம்பேத்கருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம்னு வச்சுங்க. அடுத்தது எங்கே தெரியுமா போவான்? கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போவான். திருவள்ளுவரை யார் படிக்க வச்சுச்சு? ஏதாவது இங்கே மகாராஷ்டிரா, சரி இங்கேருந்து பிளைட் இருந்து பிடிச்சி போயிட்டு நம்ம ஆளுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானுங்க. திருவள்ளுவர் எங்கிட்டு பிறந்தார் நமக்கே தெரியாது. பல வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர்னு வச்சுங்க, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவர். திருவள்ளுவர் படிச்சிருக்காரு, உலக பொதுமறை திருக்குறளை கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளவு அறிவு இருந்திருக்கு அவருக்கு? அப்போ என்ன திராவிடம் இருந்துச்சா? அப்போ கலைஞர் இருந்தாரா? அப்போ அண்ணா இருந்தாரா? அப்பொழுது தந்தை பெரியார் இருந்தாரா? அவரை யாருங்க படிக்க வச்சுச்சு? சரி, திருவள்ளுவரை திராவிடம் படிக்க வைக்கல. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். யார் சொன்னது? யார் சொன்னது? நடிகர் விஜயா? ஏன்னா இப்போல்லாம் ஆட்டோவில் தான் எழுதுறாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டு. ரொம்ப கொடுமையாக இருந்தது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கீழே அந்த நடிகருடைய படம் போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு விஜய் அப்படின்னு எழுந்தது. நான் பாவிகளா, நான் பாவிகளா? அந்த மனுஷன் திருவள்ளுவர் உசுரோடு இருந்திருந்தானாக்கா எழுத்தாணை ஏற்று விழாவில் 2 ஏற்று ஏற்றிருப்பார். இதுக்காடா நான் எழுதி வச்சேன் அப்படின்னு. அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் உலக பொதுமுறை. நீங்கள் என்ன தத்துவத்தை வேணாலும் எடுங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 3 வார்த்தைக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளடக்கிட்டாப்புல. திராவிடம் சொல்றது இதுதான், பேரறிஞர் அண்ணா சொல்றது, கலைஞர் சொல்றது, தந்தை பெரியார் சொல்றது இதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதா. இது 3 வார்த்தையை சுருக்கி 2 வார்த்தையில் முடிச்சாரு பேரறிஞர் அண்ணா. எல்லாம் எல்லாருக்கும், அவ்வளோதான் திராவிடம். பிறப்பின் அடிப்படை இவனுக்கு இது போகணும், இவனுக்கு போகக்கூடாது என்ற ஏற்றத்தாழ்வு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. எல்லாம் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் திராவிட கொள்கை. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேசியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இப்போ சொல்லு, திருவள்ளுவருக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? உன்னை மாரி 4 போட்டோ வச்சுக்கிட்டு இப்படி கனெக்ட் பண்ணி பேசுகிற ஆளுடா, பூரா கருத்துக்களோட வந்து வெளுத்தெடுக்கிற கும்பல் நாங்கள்லாம். அது மட்டும் திருவள்ளுவர் சொல்லலை. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிற ஒரு முக்கியமான குறள். என்ன சொல்றார்? தெய்வத்தான் ஆகாது எனினும், நீ கடவுளால முடியாதுன்னு நீ கைவிட்டுறாத, அதை தாண்டி உன்னுடைய முயற்சி இருந்ததுனாக்கா மெய்வருத்த கூலி தரும், நீ அதை சக்சஸ் பண்ணலாம், அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலை இருந்திருக்காரு. அதனால தான் தெய்வத்தான் ஆகாது. தெய்வத்தால் ஆகாதுனாக்கா எல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா கடைசி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி அவர் எழுதிட்டாருனாக்கா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுறாத. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜையும் தாண்டினதுடா மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு தாண்டா இங்கே உள்ள கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜால் முடியல அப்படிங்கிறத விட்டுறக்கூடாது. மக்கள் திரட்சியை நாம் செய்ய வேண்டும். அப்படிதான் தந்தை பெரியார் அவர்கள் பல சட்ட திருத்தங்களை இங்கே கொண்டு வந்தார். ரிசர்வேஷன் அடிப்படையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது தந்தை பெரியார் அவர்கள். அப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட்லேருந்து, அப்போ உள்ள நாடாளுமன்றம், அதெல்லாம் சட்டத்தை எப்படிங்க திருத்துறதுன்னா விளையாடுறீங்களா? நான் எல்கேஜி பசங்க எழுதுனதா ரப்பர் அழிச்சு விட்டு திரும்ப மாற்றுறது, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னாங்க. ராஜா, சட்டத்துக்காக மக்கள் கிடையாது, மக்களுக்காக தான் சட்டம். அதில் கரெக்ஷன் பண்ணணும்னா நீ கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மக்கள் திரட்சியை கொண்டு போய் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்போ தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. இன்னொரு முக்கியமான குறள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒருவேளை அஜித் ஃபேனாக இருப்பார் திருவள்ளுவர் இல்லை? செல்வத்துள் எல்லாம் தலைன்னு எழுதியிருக்காருனாக்கா அவர் அஜித் ஃபேனாக தான் இருப்பார் இல்லையா? பல அணில் குஞ்சுகள் அப்படி தான் எல்லாரும் திருவள்ளுவர் எப்படா நீ தலைன்னு போட்ட, தளபதியில்னா போடணும், செல்வத்தில் எல்லாம் தளபதியில் போடணும் அப்படின்னு எல்லாரும் பொங்கிட்டு இருப்பாங்க. இப்போ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனாக்கா உங்கள்கிட்ட உள்ள காசு பணம் இடம் வீடு பொருள் இது எல்லாத்தையும் விட செவிச்செல்வம் கல்வி செல்வம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உன்னை தலைநிமிர செய்யும், அதுதான் சுயமரியாதை கொடுக்கும், அதுதான் உனக்கான ஊன்றுகோல், அதுதான் உன்னுடைய ஃபார்வர்ட் திங்கிங்கை கொடுக்கும்.
இதைத்தான் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் அசுரன் படத்தில் வச்சிருப்பாரு. டேய், காசு பணம் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, இடம் இருந்தால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிடிங்கிடுவாங்க, கல்வி மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. இந்த குரல் தான் படத்தில் வச்சிருப்பார். அப்போ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, இதுதானே திராவிட இயக்கம் பண்ணுச்சு. எல்லாரும் படிங்கன்னு சொன்னிச்சு. திருவள்ளுவரும் அதுதான் சொல்றாரு, திராவிடமும் அதுதான் சொல்லுது. எல்லாரும் படிங்க என்று சொல்லி ஸ்கூலை அதிகப்படுத்தி அதற்கான திட்டங்களை அதிகப்படுத்தி, ஏன் இங்கேருந்து வரல, கிராமத்தில் உள்ள மாணவர்கள் ஏன் உள்ள வரல, அவங்களுக்கு பஸ் வசதி இல்லையா, சைக்கிளை கொடு. பஸ் வசதி இருக்கு, ஆனால் டிக்கெட் எடுக்க காசு இல்லையா, இலவச பஸ் பாஸை கொடு. ரொம்ப ரூரல் இருக்காங்களா, சைக்கிளை கொடுத்து அங்கேருந்து வரவை. படிப்பதற்கு வேற என்ன தேவை, இது இல்லையா இதை கொடு, அது இல்லையா அதை கொடு. பெண்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்களா வீட்டில், சரி அது பரப்புரை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பெண் குழந்தைகள் 10வது வரைக்கும் படித்தாக்கா 20,000ன்னு சொல்லு, அதுக்காகவது 10வது வரைக்கும் படிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, அதுக்கப்புறம் 12வது வரைக்கும் படித்தாக்கா இவ்வளவு தொகைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாக்கா இவ்வளவு தொகைன்னு சொல்லு. அப்போ இங்கே உள்ள கிராமப்புற பெண்களுடைய படிப்பை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறத இந்த திராவிட அரசு ஒன்று ஒன்றா செஞ்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் அங்கே ஆளுகிற கட்சி புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. எதுக்குப்பா இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் இந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதை நாங்கள் அதிகப்படுத்தணும். எவ்வளோப்பா அதிகப்படுத்தணும், நாங்கள் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணணும், ஒரு 50 நாங்கள் அச்சீவ் பண்ணணும். யோ, நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்யா, அப்படி என்ன பண்ணணும்? அப்போ இந்த மாநிலத்தில் 50 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போ இங்கே ஏதோ ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ அதைத்தானே கொண்டு போய் எல்லா மாநிலத்திலையும் அப்ளை பண்ணணும். ஒரு முட்டை மார்க்கு ஒரு பையன் எடுக்கிறான், ஒரு 80 மார்க் ஒரு பையன் எடுக்கிறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தம்பி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்க, அப்போ தான் நீ அதிக மார்க் எடுக்க முடியும், நல்லா வர முடியும் அப்படி தானே சொல்லுவோம். அவங்ககிட்ட போயிட்டு 80 மார்க் எடுக்கிறவன்ட்ட போயிட்டு அந்த முட்டை மார்க் எடுக்கிறவன்ட்ட போய் நீ கிளாஸ் டியூஷன் போ அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய தற்குறித்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் உனக்கு நான் தொகையை தருவேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மிரட்டல் இது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடியாமல் பணியாமல் இங்கே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றால் இந்தியாவிலேயே அது திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. மன்னராட்சி புதுசாக ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மன்னராட்சி. ஆமாம், மன்னராட்சி தான். ஆமாம், இது மன்னராட்சி தான். ஏன் நம்ம மன்னராட்சி இல்லைன்னு அவன் போடுற பாலுக்கு பூரா நம்ம ஸ்ட்ரோக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பாலை நம்ம போடணும். பாலை ஸ்ட்ரோக் பண்ண முடியுதா, அல்லது பால் வேற எங்கேயும் படாத இடத்துல படாமல் அவன் தடுத்துக்கிறானாங்கிறது அவனுடைய திறமையை சேர்ந்தது. பால் இனிமேல் நம்ம போடணும். மன்னராட்சியா? ஆமாம், இது மன்னராட்சி தான். இதற்கு முன்னாடி ஒரு மன்னராட்சி இருந்தது, பல மன்னர்களுடைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மன்னர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது இங்கே இப்போ திருக்குறளை பற்றி இவ்வளோ சொன்னல, இந்த திருக்குறளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எந்த மன்னராவது பள்ளிகளை கட்டிவிட்டு திருக்குறளை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யாராவது பேராசிரியரை பிடித்து அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு எந்த மன்னராவது அதை கல்வியை புகட்டியிருக்காங்களா? இல்லை, பண்ணதில்லை. எந்த மன்னருமே பண்ணதில்லை. மன்னர்கள் அவங்க ஆட்சியை பிடிப்பது, அருகில் உள்ள நிலப்பரப்பை சேர்த்துக் கொள்வது, இவ்வளோதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாளோட சண்டை போடும், அங்கே உள்ள வளங்களை கொள்ளையடிப்பாங்க, அங்கே உள்ள நிலங்களை இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. அவ்வளோதான் மன்னர்களுடைய ஆட்சி என்பது. அதை தாண்டி எந்த மன்னராட்சியிலையுமே சரி, அது கிடாரம் கொண்ட மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மன்னராட்சியிலையும் மக்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இலவசமாக பள்ளிகளை கட்டி அவர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை கொண்டு போய் உள்ள உட்கார வச்ச எந்த மன்னராட்சியும் கிடையாது. ஆய்வாளர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. யாராவது ஒரு மன்னர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா சொல்லுங்க, நான் இப்படியே இந்த மேடையை விட்டு இறங்கிடுறேன். ஒரு மன்னரும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு மன்னர் வர்றார். இந்த பாகுபலியில் பார்த்துருப்பீங்க, அந்த சிலையை அப்படியே கட்டி இழுத்து நிமிர வைக்கிறதுக்காக வருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு மன்னன் இந்த மன்னராட்சிக்கு நடுவில் ஒருவன் தோன்றினான். ஒரு கிழக்கிலிருந்து புறப்பட்ட சூரியனாக அவன் வந்தான். இந்த மக்களை தலை குனிந்து இருந்த இந்த அடிமை சங்கிலியில் கட்டுண்டு கிடந்த இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஒருத்தவன் கிளம்பி வந்தான். இந்த சமூகம் சில நூல்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து அந்த நூல்களை அறுத்தறிந்து அவன் கொண்டு வந்த கயிறை போட்டு கட்டி ஒற்றை யாழாக கட்டி நிமித்தி நமக்கான கல்வியை கொடுத்த அந்த மன்னர் தான் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை தாண்டி வேற எந்த மன்னரும் நமக்கு எதுவும் சொல்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அப்போ இது மன்னராட்சியா இல்லையா? எந்த மன்னர் எல்லாரும் போய் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க? அப்போ இது மன்னராட்சின்னு கூட சொல்லக்கூடாது, இது மாமன்னன் ஆட்சி.
மன்னராட்சி தான். ஏன்னா மன்னராட்சினா அது ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அப்ப அதை தாண்டி ஒருத்தர் வந்திருக்காருனாக்கா இது மாமன்னன் ஆட்சி. பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அதிகமாக பேசுறாரு, அதனால ஒரு கடவுள் மறுப்பாளர், இவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருப்பாங்க. முடிச்சிடறேன், நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். உண்மையிலேயே பெரியாருக்கும் கடவுளுக்கும் என்ன பங்காளி தகராறா, வாக்கியா தகராறா, அப்படி எதுவும் இல்லைல்ல. இல்லை அண்ணன் தம்பியால் மாமன் மச்சானா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து எதுவும் இருக்கு, அப்படி எதுவும் இல்லை. நான் வரலாறு தான்ப்பா நான் பேசுகிறேன். நான் அரசியல் இந்த மேடையில் பேசக்கூடாது என்பது மரபு நமக்கு தெரியும். அதனால் வரலாறு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தந்தை பெரியார் அவர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு புதிய தகவலாக இருக்கலாம். பெரியார் குடியரசு இதழை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய முதல் குடியரசு இதழில் முதல் பக்கத்தில் அச்சிட்டது என்ன தெரியுமா? எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு அருள் பாலிப்பாராக அப்படின்னு தான் குடியரசனுடைய முதல் இதழில் முதல் பக்கத்தில் போட்டார். அப்போ கடவுளை அழிக்கிறது மட்டும்தான் அல்லது கடவுள் மறுப்பு மட்டும்தான் அதனுடைய கொள்கைனாக்கா இதை ஏன் தந்தை பெரியார் அவர்கள் முதல் பக்கத்தில் அச்சிடணும்? தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை இழிவுபடுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல, இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கான சுயமரியாதைக்கு மட்டும் குரல் கொடுத்தவர் அல்ல, கடவுள்களுக்கான சுயமரியாதைக்கும் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். கடவுளை காப்பாற்றுற மதத்தை காப்பாற்றுறன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து அவர் படிக்கும் பொழுது கடவுள்களை பற்றி ஒரு ஆபாச குப்பைகளாக இந்த இந்து மத கடவுள்களை காம வெறியர்களாக சித்தரித்து எல்லா கதைகளும் இருக்கிறது அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, ஏப்பா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்களாப்பா, இதுதான் கடவுள் கதைகளா? ஒழுக்கமான கடவுளாக எழுதி வச்சாக்கா நாங்கள் பின்பற்றுவோம்ல, இவ்வளவு ஆபாசமான ஒரு காம கொடூரமான ஒரு கதைகளை இதுதான் கடவுளின் கதைகள் எழுதி வச்சா அப்போ கடவுளை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவன் கடவுள் என்ன செய்தாரோ அதை நாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இது பின்னாடி போய் ஒழுக்கமற்ற மனிதனாக மாறிவிட மாட்டானா அப்படின்னு அவர் கேட்டார். இப்போ என்ன சொன்னார்னா, ஏன்டா படுபாவிகளா, இந்த கடவுளை காப்பாற்றுற மதத்தை காப்பாற்றுறன்னு ஒரு 3% உட்காந்துக்கிட்டு ஏன்டா பாவம் ஒரு கடவுள்டா, அவர் விடுறா பாவம், அவர் ஒரு கடவுள், அவர் போட்டு ஏன் கிரைம் ரேட்டை கூட்டிகிட்டே போகிறீங்களா அவருக்குன்னு சொல்லி கடவுளுக்கான சுயமரியாதைக்கு குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். ஒழுக்கமாக எழுது கதையை, இவ்வளவு அசிங்கப்படுத்துகிற கடவுளை அப்படின்னு அந்த ஏன்னா கடவுள் அவர் பாவம் தானே, ஒரு இடத்துல பேசாமல் இருக்க போகிறார், அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு அவரை நீ இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி எழுது. எனக்கா நம்ம கோவம் வரும்ல. இப்போ மேடையில் பெரியவங்க அமர்ந்திருக்காங்க, யாராவது பற்றி ஒரு ஆபாசமாக இந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு நிறைய இப்போ ட்விட்டரில் எழுதிட்டு இருக்காங்கல்ல, கேட்டாக்க சட்டை கழட்டி வச்சுட்டு வாம்பாங்க. அதான் நான் கேட்டேன், என்ன அயன் பண்ணி தர போறியான்னு கேட்டேன். அயன் பண்ணி தரேன்னா சொல்லி வீட்டில் நிறைய சட்டை இருக்கு கொடுத்துட்றேன். சும்மா சட்டை கழட்டி வச்சுட்டு வா, சட்டை கழட்டி வச்சுட்டு வானாக்கா சரி சட்டை கழிச்சு எங்கள் அண்ணன் கோவராமகிருஷ்ணன் வந்தார், என்ன பண்ண நீ? அவர் என்ன நினச்சிட்டாங்க, நல்லா அப்படி தலை வலிச்சு சீவிருக்காப்புல, சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்காப்புல, ஆள் கொஞ்சம் வயசானவராக இருக்காப்புல, ஈஸியாக தட்டிடலாம் ஒரு மாதிரி இருக்காப்புல நினச்சிட்டு இருக்காரு. நீ பேசிகிட்டு இருக்க பாரு, புளின்னு பேசிகிட்டு இருக்கு பாரு, அந்த புளிக்கு ஆயுதம் சப்ளையர் அவர் தான், அது தெரியுமா உனக்கு? யாருக்கிட்டே போய் வேலையை பார்க்க ஆச்சுக்கிட்டு இருக்கு சின்ன பசங்க, சரி மன்னித்து விட்டு விடுவோம். அதனால் பெரியார் கடவுளை காப்பாற்ற வந்தவர் உண்மையிலே பெரியார் தான். கடவுளுக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி ஒரு ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிராக நாம் அந்த ஆரிய பார்ப்பனியம் நம் மக்களை படிக்க விட மாட்டேங்குது, நம் மக்களை சுயமரியாதையுடன் வாழ விட மாட்டேங்குது என்பதற்காக நாம் என்ன பண்ணோம், அந்த ஆரிய பார்ப்பனியத்தின் மீது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் போன்றவர்கள் இந்த ஆரிய பார்ப்பனிய இந்த மனிதர்ம இந்த சனாதனத்தின் மீது நம்ம இந்த தாறு பூசிக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஆளுங்க இதெல்லாம் தவறுன்னு சொல்லி அது மேலே தாறு பூசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் ஒரு கும்பல் வழி வந்த இன்னொரு கும்பல் இல்லை தாறு பூசினதை மண்ணெண்ணை ஊற்றி ஒரு பீஸு முன்னாடி எடுத்துகிட்டே போணுச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். ஏன்னா அரசியல் பேசக்கூடாது, வரலாறு தான் நான் பேசுகிறேன். அப்படி இப்போ ஆரிய பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ் மீது தாறு பூசிட்டு நம்மளால போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு கும்பல் அதே அந்த மண்ணெண்ணெய்க்கான கும்பல் மண்ணெண்ணை எடுத்துக்கிட்டு அதை சுரண்டி விட்டுக்கிட்டே போகிற வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால் நேரம் கருதி இன்னும் அண்ணன் செந்தில்வேலன் வந்து ஒரு வீர உரையாற்றுவதற்காக அண்ணன் காத்திருக்கிறார். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.